வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி 20, 21, 22 வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இந்த ராகு தசையில் படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. இந்த 2026ல் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா படிப்பு ரீதியாக நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துருக்கலாம். 2025 ஜூலை மாதத்துலேருந்தே நிறைய பேருக்கு படிப்பில் தடை, மந்தநிலை, அது மாதிரி நிறைய அரியர் வச்சுருக்குது. இது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு உயர்வை பார்க்க போகிறீங்க. ஏன்னா குருடைய பயிற்சியும் இந்த ஆண்டு நல்லா இருக்குது. சனியுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. அதனால் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு படிப்பு ரீதியாக பெரிய தொல்லைகள் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வயதில் படிச்சிடுறது நல்லது. ஏன்னா ஒரு சில அவயோக தசைகள் பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் இருக்கலாம். உங்களோட ஜாதக அடிப்படையில் நிறைய கஷ்டப்பட மாதிரி கூட இருக்கலாம். அது உங்களுக்கு ஜோதிடர் யாராவது சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அதாவது நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா, அதாவது இப்போது நல்ல ஒரு நண்பர்களோடு சேர்றது, நல்ல ஒரு படிப்பு எடுத்து படிச்சிறது, இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞான வளர்ச்சி எப்படி எப்படியோ இருக்கும். அந்த வளர்ச்சிங்கிறது நாளைக்கு நமக்கு வேலை வாய்ப்பு எப்படி தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கஷ்டத்தில் நம்ம விழுந்துடக்கூடாது. அதனால் உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் எப்படி வேணால் இருங்க. இப்போ படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. படிப்பு எடுத்து படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் இருக்கு இல்லையா, கஷ்டப்படக்கூடிய தசைகள் இருக்கு இல்லையா, அந்த தசைகளில் வலி வேதனை கம்மியாக இருக்கும். அதாவது மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா படித்தவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நேரத்தோட அமைப்பு. ஒரு சில பேருக்கு அந்த நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நல்ல ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கும். அதே மாதிரி அந்த நேரம் அவங்கள கீழவும் தள்ளி விடும். அது நேரத்தை பொறுத்து, அவங்களுடைய சுயஜாதக நேரத்தை பொறுத்து. அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, உங்களுக்கு படிப்புன்னு கையில் வச்சிட்டிங்கனாக்கா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த வயதில் தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. குருடைய அமைப்பும் சனியுடைய அமைப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த குரு தசை இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி இப்போ சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, இல்லை சந்திரனோட நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணாலோ, சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை ராகுவோட சேர்ந்து இருந்தாலோ, ராகுவோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், அது மாதிரி கொடுக்கறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுத்துரும். ஏன்னா இப்போ கடகராசிக்கு தான் வரப்போகிறார் ஜூன் மாதத்துல இருந்து. எங்கே இருந்தாலும் சரி, இந்த 2 இடமும் பாக்கியஸ்தானத்திலே இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் பெருசாக கெடுக்க மாட்டார். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய குருடைய பயிற்சியாக தான் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். சனி பகவான் மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். அது தசா ரீதியாக பார்த்தோம்னால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும், இல்லை வேலை இங்கேயே ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பு. நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. வேலையில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போவே
வேலை வந்து நல்லாவே இருக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும். 2025 அப்போ ஜூலை மாசத்துல இருந்தே நெறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சுச்சு. அதாவது வேலையில. ப்ரொமோஷன் இல்லாம இருக்கிறது, இல்ல இடமாற்றங்கள், வேலை இப்போ போகுமோ, அப்போ போகுமோ, அது மாரியான ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ப்ராப்ளம்லாம் இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் இருக்காது. இப்ப ஜனவரி மாசத்துலேருந்தே வேலை உங்களுக்கு கிளியர் ஆகும். நல்லாருக்கும். வேலை ரீதியா நல்ல ஒரு உயர்வு, சம்பள உயர்வு, அது மாரி கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, இது மாரியான நெறைய மாற்றங்கள எதிர்பார்க்க போறீங்க. திருமண ரீதியா உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், திருமணத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா, அந்த குரு தசை எடுத்த உடனே திருமணத்த குடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. குரு தசை முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம். 27லேருந்து 30, 31 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம் திருமணம் இந்த 2026ல நடக்கும். ஒரு பாசிட்டிவ் அதாவது உங்களுக்கு லவ் பண்றீங்கனாக்கா, லவ் கூட ஒரு ஒரு சில பேருக்கு வந்து சக்சஸ் ஆகலாம். லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கலாம் இந்த 26 பொறுத்தவரைக்கும். அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது 27 டூ 30, 31 வரைக்கும். அப்ப 23லேருந்து 25, 26 வரைக்கும் என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லாமல் இருந்தால், ராகு கேதுவோட சேராமல் இருந்தால், உங்களுக்கு வந்து திருமணம் கன்ஃபார்மா உண்டு. அதே மாரி குரு உச்ச வீட்ல இருந்தாலோ, இல்ல நீச வக்ரமா இருந்தாலோ, அது மாரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு 23 டூ 25, 26க்குலாம் நீங்க திருமணத்துல அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு அந்த வயசு கனெக்ட் ஆகுதுன்னாக்கா, உங்களுக்கு திருமணத்த குடுத்துரும் இந்த குரு பகவான். அப்ப திருமண ரீதியா உங்களுக்கு ஏற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா மாறும். நெறைய பிளான் பண்ணுவீங்க. அதாவது 2 பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறீங்கனாக்கா, வருமானத்த வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி மேல போடுறது, இல்லனாக்கா வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி அதாவது வண்டி வாகன சேர்க்கை. அதுக்காக நெறைய உங்களுக்கு வந்து ஒரு இது கணக்கு போடுவீங்க. அதெல்லாம் நடக்கும். சுப கடன்களை குடுக்கும் குருதசை அப்படிங்கிறது. ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா? கடன கண்டிப்பா குடுப்பார். கடன் கொஞ்சமாவது இருக்கணும். அது வந்து சுப கடன்களா வச்சுக்குங்க. பெரிய கடன்களா வச்சுக்காதீங்க. அதாவது தேவையில்லாத கடன்லாம் வேண்டாம். தேவையில்லாத செலவெல்லாம் வேண்டாம். குரு தசையில இருக்கிறவங்க இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத செலவு கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாருக்கும். தேவையான செலவுனாக்கா, உங்க வீட்டுக்கு தேவையானது மட்டும் நீங்க வாங்கிக்கிங்க. பசங்களுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது, வாரிசுகளுக்கு தேவையானது, எந்த வயசுல இருக்காங்களோ அந்த வயசுக்கு ஏத்த மாரி. உங்களுக்கு அத நீங்க பண்ணிக்கலாம். இந்த குருவுடைய தசையில. நீங்க இன்னொருத்தருக்கு கடன் குடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொருத்தர நம்பி பணம் குடுத்தீங்கன்னா வராது குரு தசையில. ஏன்னா 6ஆம் அதிபதி 3 குடையவர். இந்த தசை வந்து யோக தசை கிடையாது. நெறைய பேருக்கு வந்து இந்த குரு தசை வந்து எதுவுமே நல்லது பண்ணல அப்படின்ட்டு நெறைய புலம்புறத நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நல்லது பண்ணாது. சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. நன்மை செய்யாத கிரகம். ஆனா ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு அப்படிலாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்ப திருமண வாழ்க்கையில ஓரளவுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் கஷ்டத்த குடுக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு காரணம் என்னன்னாக்கா, நேரடியான தொடர்புல இருக்கும் அந்த குரு பகவான். மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுனாக்கா, இப்ப குரு வந்து கெடுதல் செய்யாம நன்மை செஞ்சுட்டே வரும். எப்ப கெடுக்கும் அப்படின்றத தான் பார்க்கும். நீங்களா போய் கெடுத்துக்காதீங்க. நீங்களா போய் கடன் வாங்கியோ, இல்ல இன்னொருத்தருக்கு வந்து கடன் வாங்கி குடுத்து, கேரண்டி போட்டு, இது மாரிலாம் வந்து மாட்டக்கூடாது. இத வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து நல்ல டைம் கிடையாது. ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னா, அத நம்ம பயன்படுத்திக்கணும். எவ்வளோ குடுக்குதோ அவ்வளோ நம்ம வாங்கி வச்சுக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா? என்னோட கணக்குப்படி 20 டூ 36 எடுத்திருக்கிறேன். இப்ப 30 டூ 36 இந்த பின்னாடி குரு தசையில சுக்கிர புத்தி எல்லாம் இருக்கு இல்லையா? சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்புல வராது. இவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். 30 வயசு வரைக்கும் கூட பரவால்ல. ஏதோ ஒரு வேலை, தொழில் அப்படி இப்படின்ட்டு போயிடும். தொழில் செய்யக்கூடிய நபருக்கு கூட நல்லா இருக்கும். ஆனா 30 டூ 36 ரொம்ப கவனமா இருக்கணும். நெறைய குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி. உங்களுக்கு வந்து 2025 ஜூலை மாசத்துல தான் வக்கரமானாரு. இப்ப வக்கர நிவர்த்தி ஆகி இப்ப வந்து நேரடி சுற்றுப்பாதைக்கு வந்துட்டாரு. இப்ப சனி பகவான். இதன் பிறகுதான் 6ஆம் இடத்தோட பலன்களை குடுக்க ஆரம்பிக்க நெறைய கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா தொழில் பண்ணுங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள். எம்ப்ளாயா இருக்கிறவங்க பிரச்சனை இல்ல. எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு என்னன்னாக்கா, சுப கடன்கள வச்சுங்க. வீட்டுக்கு தேவையான கடன்கள வச்சுங்க. மற்றபடி வேற எந்த கடனும் வேண்டாம். 36 வயசுக்கு மேல 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இவர் வந்து வேலையை சொல்லக்கூடிய கிரகம் இவரு தான். 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. 2025 ஜூலை மாசத்துலேருந்தே நெறைய பேருக்கு வேலை ப்ராப்ளத்த குடுத்துருக்கும் இந்த சனி பகவான். அது எல்லாமே மாறும். இப்ப வந்து அது சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல நெறைய பேருக்கு ப்ராப்ளத்த குடுத்தது. சனி வக்கரமா இல்லாதவங்களுக்கு வந்து தசாபுத்தி ரீதியா ப்ராப்ளத்த குடுத்தது. அது மாரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலை சிறப்பா இருக்கும். வேலை, தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அதாவது வேலையில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த வேலை ப்ராப்ளம் இருக்காது. தொழில்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த தொழில் ப்ராப்ளம் இருக்காது. எம்ப்ளாயிக்கு ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும்.
தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கடன் பார்த்து வாங்குங்க. பெருசா முதலீடு பண்றது இந்த காலகட்டம் நல்லது கிடையாது. சனி தசை அப்படிங்கிறது யோகா தசை தான். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகா தசை. அதாவது முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ராசிக்கு. லக்னாதிபதி கூட தரமாட்டார். அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் தசை குடுக்கும். ஆனால் நேரடியான தொடர்புல இருக்கணும். நேரடியான தொடர்புனாக்கா நல்லது செய்யக்கூடிய அமைப்புல இருக்கணும். நல்ல கிரகங்களோட சேர்ந்து இருக்கணும். அதாவது யோக கிரகங்களோட. அது மாதிரி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும். மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுனாக்கா, அதாவது தசை சரியில்லைனாக்கா 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்பவே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல வந்து சென்டர் பகுதியில தான் அது ஆரம்பிக்கும். கடன் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி விட்டுட்டு, இல்லைன்னா தொழிலில் நல்லபடியாக போகிற மாதிரி தெரியும். நல்லபடியாக போனாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கஷ்டத்தில் போனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி 2 பலன்கள் இதில் உண்டு. ஏன்னா சனி வந்து எங்கே கை வைக்கணும்னு சொல்ல முடியாது. இது வந்து 7ஆம் இடத்துல அப்படி தான் தீர்மானிக்க முடியும். 7ஆம் இடத்துல வரும்போது தான் அது தீர்மானம் கரெக்டாக இது வந்து நல்லது செய்யலை நமக்கு அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 8ல் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதாவது தசை சரியில்லை மட்டும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு பயப்படாதீங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்குனாக்கா ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். தொழிலில் எம்ப்ளாயி கூட சரி, நீங்கள் இருக்கிறத அழகாக நீங்கள் போயிடுங்க. அதாவது வேலையில் கூட சரி, பெருசாக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ப்ரொமோஷன் கிடைச்சா ஓகே, லக்கு. கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்களாக போயிட்டு எதுவும் இது பண்ணிக்காதீங்க. கேட்கலாம், ஓகே கேட்பாருங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கேட்பாருங்க. அதாவது ஆசைப்படாமல் கேட்போம் இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சனி தசையை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அந்த வீடு கட்டுறது, அதாவது உங்களுக்கு தான் ப்ராப்ளமே தவிர குடும்ப சூழல்லாம் நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும். நல்ல அமைப்பு, அதாவது திருமண ரீதியாக நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதெல்லாம் ஓகே, நல்லபடியாக வந்துடும். இன்னொருத்தருக்கு வந்து அவயோக தசைகள் எதனா நடந்துச்சுன்னா மட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, வேற ஒரு தொடர்பை கொடுக்கறது, தப்பான நபர்களோட பேச்சை கேட்டுட்டு வீட்டில் வந்து சண்டை வர்றது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அவயோக தசைகள் இருந்தால். இவங்களுக்கு வந்து சனி தசை, இன்னொருத்தருக்கு வந்து சனிக்கு ஆப்போசிட் தசை, அது மாதிரி எதனா நடந்துச்சுன்னா இது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை இதில். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். சிறப்பான தசை. இந்த தசையில் வந்து நெகட்டிவாக சொல்லவே முடியாது. இப்போ குருவுடைய அமைப்பு நல்லா இருக்குது, சனியுடைய அமைப்பு நல்லா இருக்குது. இப்போ வந்து சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா, சனியுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லைன்னா தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், இல்லை வருமானத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். வேலை சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா இப்போ டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா 6, 7, 8ல் வரும்போது அது அப்படி தான் பண்ணும். அதனால் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா புதன் தசை நல்லாவே இருக்கும். பாகிஸ்தானாதிபதி தசை. இதில் வந்து தேவையில்லாமல் செலவெல்லாம் வரும். அந்த தேவையான செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். இதை வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சுப விசேஷங்கள். அதாவது விரையாதிபதி அப்படின்னாக்கா வந்தவுடனே செலவு, ஏதாவது ஒரு செலவு, அது வந்து தேவையான செலவை வச்சுங்க. பசங்களுக்கு, அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு தேவையான செலவை வச்சுங்க. இல்லை கையில் காசு இருக்கா, ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போடுங்க. தேவையில்லாத பணம் கையில் வச்சுருந்தாலோ இல்லை பேங்க்கில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு நஷ்டங்கள் நிறைய வரும். தேவையில்லாத செலவு வந்துடும். இப்போ உடல்நிலை செலவு வந்துடும், ஏன்னா மருத்துவ செலவு அது இதுன்ட்டு வந்துடும். ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போட்டுருங்க நீங்கள். அதாவது உங்களுக்கு மட்டும், இன்னொருத்தரை நம்பி பண்ணக்கூடாது. 6, 7, 8ல் சனி இருக்கும்போது இது வேறு மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்துரும் சனி பகவான். 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு குருவுடைய வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை அனுபவிக்கலாம் நீங்கள். ஏன்னா அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. கேது தசைலாம் அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது குருவுடைய வீட்டில் இருந்தால். குருவுடைய வீட்டில் இருந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி எதனா கொடுக்கும், மருத்துவ செலவுகள் அது மாதிரி கொடுக்கும். குரு தவிர வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு. நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். குடும்ப சூழல்லாம் நல்லாயிருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும். 79 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை சொல்லவே தேவையில்லை. 8ஆம் அதிபதி. இது வந்து நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும், மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சனி பகவான் இருக்கிற இடம் கூட பரவாயில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வயதுலலாம் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த 2026ல். நன்றி.